இப்போது 10வது ட்ராகன் செடிக்கு வந்திருக்கோம். 10 ட்ராகன் செடி இருக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், 10 இல்லை 1000 கணக்காக கூட நட்டு வைக்கலாம். அவ்வளோ செடி இதை தயார் பண்ணலாம். ஏன்னா கட் பண்ணி சும்மா அப்படி போட்டு வச்சு இதெல்லாம் ஒரு கள்ளி கை தண்ணி தான் அது பாட்டுக்கு முளைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், அது வரைக்கும் போயிருக்கு. அது பிடிப்பு பாருங்கள், அந்த சோத்தில் வேர் பிடிச்சிக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கு. சரி, அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கே கட்ட முடியாது, அதுவே பிடிச்சிக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கு. ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சுன்னாக்க நல்லது தானே. அப்படி இருக்கு. இதுலேயே ஒரு சீதா செடி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த சீதா செடியில் தான் இந்த ட்ராகனை நட்டு வச்சேன். ஃபஸ்ட்டு சீதா தொட்டி தான் இருந்தது, அதில் ஒரு அம்மா வந்திருக்காங்க. இப்போ தான் எப்படி மனசு தாராளமே இருக்குது. ஒரு காய் வைக்கணும்ன்ட்டு ரொம்ப நாளாக காயை வைக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஸோ க்யூட். பறிக்கிற டைம் வந்துச்சு. அடுக்கி மல்பரி பட்டுப்பூச்சி பழம், மல்பரி ஃப்ரூட்ஸ், இது மாதிரி ஒரு 10 பழம் இருந்துச்சுன்னாக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய வைட்டமின்ஸ் இருக்கான் இதில். அதனால தான் நிறைய பேர் வளர்த்துட்ருக்காங்க. மாடியில், கீழே, தரையில் பெரிய குறுமரமாகவும் வளர்ந்துட்டுருக்குது இந்த பட்டுப்பூச்சி செடி. கிலோ கணக்குலேயும் பழங்க எடுத்து பயன்படுத்தின்ட்டுருக்காங்க நிறைய பேர். நம்மளும் ஒரு செடி எடுத்துகிட்டு போய் வைக்கணும் தரையில் இருக்க தோட்டத்தில். பாருங்க, இது அங்கே தொடும்போதே அதில் இருந்து சாறு ரெட் கலரில் பாருங்க. ரொம்ப சிகப்பு கலராக இருக்கிற எல்லாமே பிளட் சர்க்குலேஷனுக்கு, உடம்புல ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரெட் கலருக்கு. அதில் இந்த பழத்துக்கு ஹெவியாக இருக்குன்றாங்க. சாப்பிட்றேன். அப்பா, ஸ்ட்ராபெரி டேஸ்ட் இருக்குது லைட். அதில் புளிப்பு இல்லை, புளிப்பு இருக்கும், இதில் புளிப்பு இருக்குது. எல்லாம் இலைங்கள பூரா உருவி விட்டுருக்கேன். இப்போ தான் அடுத்த இது வைக்கணும்னு நினைக்கிறேன் பழம். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வச்சிச்சு, எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இந்த ஒரு பழமும் பெருசாக வச்சுருக்கேன். இவ்வளோ பெருசு வைக்கும் போல் இருக்குது. எவ்வளோ பெரிய செடி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது.